அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பல ஆயிரம் கோடி போஜே ட்ரம்பை துரத்தி அடிக்கும் பிரிக்ஸ் நாடுகள். சீனா பிரேசில் அதிரடி. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்து வருகின்றது. ட்ரம்ப் அதிபரான பிறகு இந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்துள்ளது. இரு நாடுகளிடையேயான உறவு கொதிநிலையில் உள்ளது. இப்படியான சூழலில் தான் பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து முக்கிய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு ரூபாய் 10,545 கோடி காலியாகின்றது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பிரஷரை ஏற்படுத்தியுள்ளது. இந்த டீல் என்ன, அமெரிக்கா எப்படி பாதிக்கும் என்பது பற்றி பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் போக்கு உள்ளது. ட்ரம்ப் அதிபரானதுமே சீனாவுக்கு 145% வரிகளை விதித்தார். பதிலுக்கு சீனாவும் அமெரிக்காவுக்கு 135% வரிகளை விதித்தது. இதை அடுத்து இரு நாடுகளிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் வரி விதிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அமெரிக்கா சார்பில் சீனாவுக்கு 30% வரிகள் மட்டுமே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சீனா கடும் சீற்றத்தில் உள்ளது. மேலும் எப்போது வேண்டுமானாலும் சீனா மீது கூடுதல் வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வரலாம். இதனால் இந்நாடுகளிடையேயான உறவு கொதிநிலையில் தான் உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் இரு நாடுகளிடையே வர்த்தக போர் வெடிக்கலாம். டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்புக்கு சீனாவும் பதிலடி கொடுத்து வருகின்றது. தங்களிடமிருந்து அமெரிக்கா செல்லும் அரிய வகை கனிமங்களை குறைப்பது, அமெரிக்காவிலிருந்து வரும் இறக்குமதியை குறைப்பது உள்ளிட்ட வேலைகளையும் சீனா மேற்கொண்டு வருகின்றது. இது ட்ரம்பின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. இதனால் தான் ட்ரம்ப் சீனாவிடம் கொஞ்சம் அடங்கி போகின்றார். ஆனாலும் சீனா விடுவதாக இல்லை. ட்ரம்பை தொடர்ந்து பழிதீர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது சீனா. அந்த வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து ட்ரம்பை கதறவிட்டு வருகின்றன. ஏற்கனவே அமெரிக்காவின் சோயாபீன்ஸ் ஏற்றுமதிக்கு சீனா தான் மெயின் மார்க்கெட்டாக இருந்தது. அதனால் சீனா அமெரிக்காவுக்கு பதில் பிரேசிலிடமிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்து வருகின்றது. இது அமெரிக்காவின் சோயாபீன்ஸ் வர்த்தகத்தை பெருமளவில் பாதித்துள்ளது. இதற்கு அடுத்த கட்டமாக இப்போதும் சீனாவும் பிரேசிலும் கைகோர்த்துள்ளன. இந்த முறை அமெரிக்காவின் சோள வர்த்தகத்துக்கு செக் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஆண்டுதோறும் சோளம் அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவிடமிருந்து சீனா மொத்தம் ரூபாய் 10,545 கோடிக்கு சோளத்தை இறக்குமதி செய்தது. ஆனால் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சோள இறக்குமதியை சீனா குறைக்க தொடங்கியது. கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை அமெரிக்காவிடமிருந்து சீனா வரும் 82,323 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே சோளத்தை இறக்குமதி செய்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அமெரிக்காவிடமிருந்து சீனா 1.4 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு சோளம் இறக்குமதி செய்த நிலையில் அதனை இப்போது குறைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 97% குறைவாகும். அமெரிக்காவுக்கு பதில் சீனா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, கனடாவிடமிருந்து சோளம் வாங்கி வருகின்றது. இப்போது புதிதாக பிரேசிலிடமிருந்து சோளம் வாங்க சீனா முடிவு செய்துள்ளது. பிரேசிலை எடுத்துக்கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக சோள உற்பத்தி அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் நிலவரப்படி பார்த்தால் உலகில் அதிகளவில் சோளம் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, நைஜீரியாவிற்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் பிரேசில் தான் உள்ளது. 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. பிரேசிலை எடுத்துக்கொண்டால் கடந்த 2023-2024 காலகட்டத்தில் 4.4 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு சோளம் உற்பத்தி செய்யப்பட்டது. இதில் 1% மட்டுமே பிரேசில் ஏற்றுமதி செய்தது. இப்போது சீனாவுடனான டீலால் அதிகப்படியான சோளத்தை அங்கு ஏற்றுமதி செய்ய உள்ளது. இன்னும் 60 நாட்களில் பிரேசில் சோளம் சீனாவுக்கு செல்ல உள்ளது. இதனால் இனி சீனா அமெரிக்காவிடமிருந்து சோளம் வாங்காதென்று கூறப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்த உள்ளது.
ஏனென்றால் அமெரிக்கா ஆண்டுக்கு 8.7 மெட்ரிக் டன் அளவுக்கு சோளம் உற்பத்தி செய்கின்றது. இதில் 1.4 மெட்ரிக் டன் வரை சீனா வாங்கியது. இப்போது சீனா, பிரேசில் உட்பட பிற நாடுகளிடமிருந்து வாங்குவதால் அமெரிக்க விவசாயிகள் மாற்று மார்க்கெட்டை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி அமெரிக்கரான ஹான்சாஸ் பகுதியை சேர்ந்த விளைபொருள் உற்பத்தியாளர் கிரேக் மீக்கர் கூறுகையில், பிரேசிலிடமிருந்து சீனா சோளம் வாங்குவது அமெரிக்க விவசாயிகளை அதிகமாக பாதிக்கும். குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளாக அமெரிக்காவின் சோள விவசாயிகள் சீன மார்க்கெட்டை நம்பி விவசாயம் செய்து வருகின்றோம். சீனா நம்பகமான பார்ட்னராக இருந்தது. இப்போது சீனா பிரேசிலின் பக்கம் சாய்ந்தது எங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனை நாங்கள் எளிதாக கடந்து செல்ல முடியாதென்று கதறியுள்ளார். இது வருங்காலத்தில் ட்ரம்புக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்த உள்ளது. அமெரிக்காவில் சோள விவசாயிகள் ட்ரம்புக்கு எதிராக திரும்பலாம். இது பற்றி பிரேசில் விவசாய அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறுகையில், பிரேசில் சோளத்துக்கு சீனா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் இந்த ஆண்டு முதல் அமெரிக்காவுக்கு மாற்றாக பிரேசிலில் இருந்து சீனாவுக்கு சோளம் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.